இப்ப எல்லாம் ரெடியா இருக்கலாம், எல்லா கெஸ்ட்டும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. யா சார், ஆல் டன். ஏப்பா என்ன சொல்ற, ஒன்றும் புரியலையே. எல்லாம் ரெடியா இருக்கு சார். ராமு, என்ன எல்லாம் ஓகே தானே? ஐயா அதான் கவனிச்சிட்டு இருக்கேன், அதான் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். சரி ராமு, சரி நீ போப்பா, மற்றவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துக்கோ போ. எல்லாம் கரெக்டா இருக்கணும்ப்பா. ஓகே சார். போய் ஆக வேண்டியதை பாருங்க. ராமு ஐயா சொல்லுங்கய்யா. அவங்கெல்லாம் சும்மா பேருக்கு தான், உங்களால எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்ய முடியாதுக்கா அவங்க எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஃபுல்லா நீங்க இருந்து பாத்துக்கணும், நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையில தான் இருக்கேன். கண்டிப்பாங்கய்யா, எனக்கு தெரியும், எல்லாம் பாத்துக்கிறீங்கய்யா. ராமு. ஆமா சொல்லுங்கம்மா. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? கூட இருந்து எல்லாம் பாத்துக்கிறீங்கல்ல? ஆமாம்மா, அதான் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறேம்மா. ஒன்னொன்னுக்கும் நானும் அவருங்க வந்து நின்றுட்டு இருக்க முடியாது, அதனால உங்கள்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்கிறேன். என்ன சரிதானே? கண்டிப்பாங்கம்மா, கவலைப்படாதீங்கம்மா, எல்லாத்தையும் பாத்துக்கிறேங்கம்மா. சரி சரி. என்னங்க நீங்க என்ன கிளம்பாம இருக்கீங்க? எல்லா கெஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்க போலாம். அது வரேம்மா. வாங்க வாங்க. உங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அங்க ரெடியா எடுத்து வச்சிருக்கேன், போய் மாத்திக்கோங்க, போங்க, அதை வரேன். சரிம்மா. ராமு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, என்ன அதெல்லாம் பண்ணணும்ட்டு? எல்லா விஷயம் ஞாபகம் இருக்குமா, கவலைப்படாதீங்க, நான் இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரி ராமு. இவங்க வேற இங்கிலீஷ்லயே நம்மகிட்ட பேச ஒன்னும் புரிய மாட்டேங்குது, எப்படி இதை முடிச்சு கொடுக்க போறோமோ தெரியல. எவ்வளோ ஆளுங்க பாத்தீங்களாக்கா? ஆமாம்மா, ஆமா ஆமா, அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடுறதானே சொன்னாங்க. என்னக்கா உள்ளே போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாம் ஆமாம் வசந்தி, உள்ளே போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆமாம், எங்கே லட்சுவை காணா? இதோ பின்னாடி தான் வராங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸாக வந்திருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, இதோ வராங்க. ஆமாம், என்னமோ மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வர போகிறேன்னு, இப்போ என்ன புடவை கட்டிட்டு வந்திருக்க? அதானேக்கா நானும் கேட்க நினச்சிட்டே இருந்தேன், நீங்களே கேட்டுட்டீங்க. அட போங்கக்கா, என் வீட்டுக்கார்ட்ட போய் வாங்க, பெரிய பொண்ணு வீட்டில் பார்ட்டி வச்சுருக்காங்க, போய் மாடர்ன் ட்ரெஸ் எடுக்கணும்னு கேட்டால் என்னை வேட்டி வேட்டி அடிக்க ஓடி வராரு. சரின்னு சொல்லிட்டு புடவே கழிட்டு வந்துட்டேங்க்கா. ஏய் லூஸு, அதை வேற அவன்கிட்ட வேற போய் வேற கேட்டியா மாடர்ன் ட்ரெஸ் எடுக்க போகணுன்னு? நல்ல வேலை வாங்கி மாட்டிட்டு வராமல் இருந்தாலே, அதை நினச்சி சந்தோஷப்படு வசந்தி. அது என்ன அவ்வளோ பெரிய குத்தமா? காலிலேருந்து 2 பேரும் அதையே பேசிக்கிட்டே இருக்கீங்க. மாடர்ன் ட்ரெஸ் போகிறோன்னு அவ்வளோ பெரிய குத்தமா? வாங்க வாங்க எல்லாரும் வசந்தி, வாங்க வாங்க. நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இப்போ 2 பேர் வரீங்க. எங்கே உமா, உள்ள ஒரே வேலை, அதோட கெஸ்ட்டுங்கன்னு வந்துட்டாங்களா, அவங்களையும் பார்த்துட்டு இருந்தோம், அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்ன நாங்கள் வரும்போது மாடர்ன் ட்ரெஸ்ஸுன்னு பேசிகிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம்? அதையே நாச்சியா கேட்குறேன். இன்னைக்கு காலையில் இவளோட ஒரே கூத்தா போச்சு. காலையில் பார்ட்டிக்கு வரக்கு மாடர்ன் ட்ரெஸ் வாங்க போகணும், கடைக்கு வாங்கடேன்னு எங்கள் 2 பேரையும் கூப்பிட வந்தா. என்ன மாடர்ன் ட்ரெஸ்ஸா? ஆமாம் லட்சுமி. அப்புறம் என்ன சேலையில் வந்திருக்கா? ஏன் லட்சு கேட்குறீங்க? என் கூட கம்பெனிக்கு யாருமே வர மாட்டேன்ட்டாங்க, அதனால சரி என்ன பண்ணுறதுன்னு புடவே கட்டிட்டு வந்துட்டேன். சார் ஏன் எல்லாரும் உமாவை தடுத்தீங்க? அவளை ஏதாவது மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாள்ல. என்ன எல்லாரும் ஒரே சிரிப்பாக இருக்கு பாருங்க, எல்லாரும் எப்படி பார்ட்டியில் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன் அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுதா? எல்லாரும் கிளாஸும் கையுமா இருக்காங்க. நீ வேணா போய் ஒரு கிளாஸ் வாங்குறியா, அடிக்கிறியா? நீங்கள் வேற சும்மா இருங்கக்கா, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதையும் பண்ணிட போகிறா. லட்சு உங்கள் நெக்லஸ் சூப்பராக இருக்கே. அதுவா, அது எங்கள் அக்காவோடது, நீ போட்டுக்கோன்னு என்கிட்ட கொடுத்தாதான். அப்படியா? அது எவ்வளோன்னுக்கா வாங்கினீங்க? அதுவா, அது வந்து எவ்வளோவுக்கு? ஐயா நீங்கள் வேற சும்மா இருங்க, நீங்கள் வேற 1 லட்சம் 2 லட்சம்னு போகிறீங்க, அவள் வாட்டுக்க இதை வாங்கணும்னு அவங்க புருஷனை போய் நச்சரிப்பா காசு கொடுறான்னு. அப்படியா? ஆமாக்கா ஆமாம், நீங்கள் பாட்டுக்கு சும்மா இருங்க எதுவும் சொல்லாமல். இதெல்லாம் ஒன்றும் கோல்டு கிடையாது, சும்மா நார்மல் சோக்கர் செட்டு தான். லட்சுமி உனக்கு தெரியுமா, 1 லட்சத்துக்கு தோடு சிமிக்கு வாங்கிட்டாலாம். என்னக்கா சொல்கிறீங்க? அப்படியா? என்ன உமா வாங்கிட்டியா? ஆமாம் லட்சு, நீங்கள் வேற ஏன் வயிற்றுச்சல கிளப்புறீங்க? என்னாச்சு? ஏன்க்கா அதை வேற நீங்கள் கேட்குறீங்க? நேற்று கோயிலில் பொங்கல் வைக்கிற ஃபங்க்ஷனில் ஏன் கேட்குறீங்க? இவ தோடு வாங்கினோம்னு பெரிய பொண்ணுகிட்ட சொன்ன உடனே பெரிய பொண்ணு அடைச்சி லூஸு, நான் அது 25 ரூபாய்க்குல கடையில் வாங்கினேன்ட்டா, அவ்வளோதான் போங்க. ஐயய்யா, அப்படி ஆகி போச்சா? ஆமாம், பெரிய பொண்ணு எங்கே காணோம்? வந்துட்டே பெரிய பொண்ணு வந்துட்டேன். வாவ், பெரிய பொண்ணு உன் ட்ரெஸ் செம்மையா இருக்கு. இவ வேற, நானே இந்த சேலையை கட்டிட்டு இழுக்க முடியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாவ் சூப்பராக இருக்கு, காப்பராக இருக்குன்னுட்டு. அதானே, பேண்ட் சட்டையை மாட்ட சொல்லி தான் நேரம் மாட்டிக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டமா சிங்கிச்சுன்னு ஆடி இருந்திருப்பா. சேலைன்னொன்னே இங்கே அவளுக்கு வலிச்சு கிடக்கு போல. ஐயோ நீங்கள் வேற, அப்படிதான் பார்ட்டி தானே மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிறோம்னு இன்ன வரையும் ஒரே வீட்டில் ஆர்ப்பாட்டம். அதை தான் பேசி இதுவும் மாடர்னாக தான் இருக்குன்னு சொல்லி நானாக செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் இந்த ட்ரெஸ்ஸை போடுன்னு.
அதானே பார்த்தேன். இல்லைன்னா இந்த அம்மா இதெல்லாம் போடாதே, அதான் பார்த்தேன். ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்லா தானே இருக்கு. சேலை கட்டணும்னா அப்படி வலிச்சு கிடக்கும் இவளுக்கு. ஆல் ஓல்டு லேடிஸ் பெரிய பொண்ணு. இப்போ உள்ள ட்ரெண்ட் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. மாடல் ட்ரெஸ் போலான்னு கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஆமா ஆமா, இதற்கெல்லாம் நம்ம சொன்னா ஒன்றும் கேட்காது. வா, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஆமா ஆமா, ரெண்டு இடத்த காலி பண்ணுங்க, காத்து வரட்டும். அக்கா கையிலும் கூட வந்தாலும் எங்கக்கா காணோம்? உள்ள போனப்ப மலர் வந்தாமா, அவளை 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டாமா. இதோ எல்லாரும் ரூம்குள்ளதான் இன்னும் ட்ரெஸ் மாட்டிட்டு இருக்காளுங்க. ஆமா ஆமா, இந்த இப்ப வந்துருவாளுங்க. நான் பார்த்துட்டு தான் வந்தேன், அவளோட தான் இருக்காளுங்க. என்ன லட்சு அக்கா, உங்க வீட்டு தானே வந்திருக்கேன், கண்டுக்காம நிக்கிறீங்க? ஐயோ கீதா, நான் உன்னை கவனிக்கவே இல்லை. வா வா கீதா வா. ஆமாங்க்கா, நீங்களாம் நிக்கிறீங்கன்னாக்கா இங்க வந்தேன். எல்லாம் தெரிஞ்ச முகமா நீங்க இருக்கீங்களேன்ட்டு. மேடம் இங்க வாங்க. அது யாரு? அக்கா என்ன தெரியுதா இவங்கள? இவங்களையும் தெரியாது. அண்ணி ஆஃபீஸில் இருக்கவங்க தானே, அன்னைக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஆமாக்கா. மேடம் இவங்க தான் பிளாக் கலர் சாரீ இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த அங்கே இருக்காங்க க்ரீன் கலர் சாரீ. 2 பேரும் தான் அகிலா அக்காவோட நாத்தனாருங்க. ஓ அப்படியாம்மா, வணக்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். இதோ என் பக்கத்தில் நிற்கிறாங்கல்ல, அவங்க தான் பெரிய பொண்ணோட அண்ணி. ஓ அப்படியா, வணக்கம்மா. வணக்கம். வந்துட்டா மினிக்கிக்கிட்டு. ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சே, எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. இப்போயே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் வேறு அவ்வளோ தூரம் போகணும். ஏதோ கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஏதோ முக்கியமானவங்க வரணும்னு சொன்னாங்க. ஏதோ கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான், வெயிட் பண்ணுங்க. சரிங்கம்மா. என்னம்மா மினிக்கிட்டு இருக்காளு அக்காவும் தங்கச்சியும். இருங்கடி, உங்களுக்கு இந்த பாச்சியில் வைக்கிறேன் ஆப்பு. அக்கா நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அக்கா இது என்ன அகிலாக்காவோட தங்கச்சி தானே? என்ன அவங்கள பார்ட்டி கூப்பிடலையா? சிம்பிளாக இருக்காங்க. நீ வேற, அவளுக்காக தான் பார்ட்டி இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் வச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு தெரில, பார்ப்போம் இரு. ஆமாம். ராணி அக்கா வா. ராணி ஏன் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைக்கா. அது மேம் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. கேரியான் உள்ள வா முதல்ல. என்னாச்சு ராணி, ஏன் இப்படி வந்திருக்க, என்னாச்சு சொல்லு. அக்கா அது வந்துக்கா. ராணி ஏன் அழுகுற, என்னாச்சு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீ வேற இங்கே பார்ட்டி முக்கியமாக கொண்டாடிட்டு இருக்க, நான் வேற இங்கே வந்து அழுதுட்டு இருக்கேன்க்கா, என்னைய மன்னிச்சிருக்கா. அதெல்லாம் கிடக்கட்டும், நீ முதல் என்னாச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு, ஏன் அழுகுற? நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேங்க்கா. நான் இல்லாமல் பார்ட்டி கொண்டாட மாட்டேன், அதனால தான் சரி நம்ம அக்காட்ட போய் சொல்லிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்தேங்க்கா. எது வந்திருக்கவே மாட்டியா? உனக்காக தான் இன்னும் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்லை. என்னன்னா இப்போ இப்படி வந்திருக்க, என்னாச்சு தெளிவாக சொல்லு ராணி. என் கஷ்டம் என்னோடய போகட்டும்க்கா, உன்னோட ஹாப்பியான மூட நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. நான் சொல்லிட்டு போகலான்தாங்க்கா வந்தேன். நீ எல்லாத்தையும் முடிக்கா, அப்புறமா நம்ம பேசிக்கலாம்க்கா. நான் வரட்டாக்கா. அப்படியே அரைஞ்சனா பார்த்துக்க, என்னன்னு சொல்லுனா என்ன அழுதுகிட்டே நிற்கிற? இந்த அதான பார்த்தேன், ஏதோ அழுது ட்ராமா போட்டுட்ருக்கா பாரு லட்சுமி. அட ஆமாக்கா. அது வந்துக்கா, நான் இதை எப்படி உங்ககிட்ட இப்போ நான் சொல்கிறது? வாயால் தான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எப்படி நடிக்கிறான்னு பாரு. அழுகாதம்மா, நீ அழுகிற பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என்னன்னு சொல்லுமா. நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இல்லைக்கா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? என்ன ஆச்சு சொல்லு. அவரை முக்கியமாக அன்னைக்கு ஒன்றை சொன்னேன்லக்கா, ஒரு பிஸ்னஸில் சைன் பண்ணியிருக்காருன்னு. அது கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சுக்காரு, ஒரு 50 lakhs. எது 50 லட்சமா? ஆமாக்கா. அதனால வீட்டில் உட்காந்து ஒரே அழுக, நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அதான்க்கா எனக்கும் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலக்கா. நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த கம்பெனி எனக்கு நம்ம சரியா பண்ணலன்ட்டு. உன் வீட்டுக்காரர் நீங்க கேட்டிங்களா? ஆமாக்கா. நான் இப்போ என்னக்கா செய்வேன் சொல்லுக்கா. 50 லட்சமா? அக்கா அமைதியாரு, என்ன பேசுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்போம். சரி அழுகாத, அழுகை முதல் நிப்பாட்டு. எப்படிக்கா நான் என்னக்கா செய்வேன்? எனக்கு இதை நினைச்சாவே அப்படியே தலையே சுத்துதுக்கா. சரி அழுகாத, அழுகை நிப்பாட்டு. இங்க பாரு, என் பக்கத்துல வா. என்னக்கா? பக்கத்துல வா சொல்றேன். சொல்லுக்கா. ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையேக்கா. அழுகாத, நான் தரேன், அக்கா உனக்கு தரேன். பார்ட்டி முடிஞ்சு போகும்போது வாங்கிட்டு போ. அதுக்கே அழுகாத. ஐயோ வேண்டாம்க்கா, நீ எனக்கு எவ்வளோதான் கொடுப்ப? அதெல்லாம் வேண்டாம்க்கா. கத்தாத, நான் உனக்கு தரேன், அழுகாத. கவலைப்படாம நான் இருக்கேன்ல, நான் உனக்கு அக்கா தரேன். 50 லட்சம், என்ன கூட 10 லட்ச ரூபா சேர்த்து 60 லட்சமா தரேன். பார்ட்டி முடிஞ்சு போகும்போது வாங்கிட்டு போ, சரியா? அழுகாத, நீ அழுகிறனால பார்க்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் செத்தே போயிருப்பேன்க்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூலாம் ஒன்றும் வேணாம், உனக்கு எதாவது நான் சும்மா விட்டுருவேனா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. போகும்போது வாங்கிட்டு போகலாம். இது என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, வா என் கூட.
பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, 50 லட்சம் தான் கேட்டோம், 60 லட்சம் தரேன்ட்டான். அப்பா, இப்போதான் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கு. ராணி, இந்த வரேங்க்கா. அக்கா, இவ ஏதோ பேசிட்டு இருந்தா, ஏதாவது உனக்கு கேட்டுச்சா? இல்லையே, உனக்கு எதுவும் கேட்டுச்சா? அக்கா, என்னக்கா நடக்குதுங்க? எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். உள்ள வரையில நினச்சேன் ஏதோ ட்ராமா பண்ணிட்டு தான் வர்றான்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்ச விஷயந்தானே. 50 லட்சத்தோட 60 லட்சம் வேறு இந்த அம்மா சேர்த்து தருதான். இதெல்லாம் தெரிஞ்சு நான் வெளில சொன்னேன்றதுக்காக தானே இந்த வீட்டிலேருந்து விரட்டி விட்டாங்க. உடம்பு சரியில்லாதன்னு கூட பார்க்காம எல்லாம் பிளான் பண்ணி தானே என் அக்காவும் தங்கச்சி சேர்ந்து என்னை விரட்டினாளுங்க. இன்னும் அது முடியாமல் இன்னும் தொடர்கதையே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னக்கா அண்ணி தெளிவான பொம்பளை பார்த்தா சுத்த கூமுட்டை பொம்பளையாக இருந்திருக்கு. இப்படி இருக்கு தங்கச்சின்னு உடனே உருகிருச்சு. நீ வேற, அவள் என்றைக்குமே கூமுட்டை தான் லட்சுமி. எனக்கு தெரியும், ராணி தான் பயங்கர கிரிமினல் மைண்டு. அதை இதை சொல்லி அவளை பிரெயின் வாஷ் பண்ணி இங்கேருந்து காசு வாங்கிட்டு போகிறது அவளுக்கு வேலை. அது தெரியாமல் இந்த லூஸும் அப்படியே பெட்டி பெட்டியாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்குன்னு என்னக்கா 50 லட்சம் 60 லட்சமா? இதெல்லாம் கம்மி லட்சுமி. நான் இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணன்ட்ட அம்மான்ட்டெல்லாம் சொல்லி பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தேன்றதுக்காக தானே அதை தான் சொல்லி என்னை விரட்டி விட்டாளுங்க. என்ன மறந்துட்டியா? ஆமாக்கா. ஆனால் இப்படிலாம் இருப்பாங்கன்னு நினச்சே பார்க்கலக்கா. இப்படி இந்த பொம்பளை வாங்கிட்டு போச்சுன்னா நம்ம அண்ணன் என்ன ஆகுறது? பட்டு தான் தெரியணும்னு ஒரு சில ஜென்மங்கள் இருக்குது. விடு, பட்டு தெரிஞ்சுக்கிறட்டும். நம்ம சொன்னாப்புல என்ன தெரியவா போகுது? வா, நம்ம வேலையை போய் நம்ம பார்ப்போம். அக்கா, இருந்தாலும் என்னக்கா நீ இவ்வளோ அசால்ட்டாக அந்த விஷயத்த சொல்கிற? அண்ணன் பாவம் இல்லையா? ஏய், லூசுமா என்ன பேசிகிட்டு இருக்க? இங்கே அண்ணன் பேச்சா ஈடுபடும். முதல்ல இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியுதோ தெரியலையோ, அதுவுமே யாருக்கு தெரியும்? அண்ணன் தெரிஞ்சா எடுத்து கொடுக்க போகுது காசை. நீ பாட்டுக்கு ஏதாவது பேசி மேலும் டென்ஷன் ஆக்காத. இந்த விஷயத்தை இதோட விடு. சரிக்கா, நம்ம அம்மா கூட கூட்டிகிட்டு போய் கூட வச்சுக்கலாங்க்கா. இங்கே இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குக்கா. அதை தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதை அம்மா எங்கே கேட்குது? மைய வீட்டில் தான் இருப்பேன்னுது. சின்னவன் அம்மாவை பார்த்துக்கிறானா என்னன்னே தெரியல. நம்மளுக்கு 2 பேர் இருக்காங்க பாரு, அண்ணன் தம்பின்னு. சும்மா வேஸ்ட்டு தான் 2 பேருமே. நம்ம வேணா அம்மாவை கூப்பிட்டு பார்க்கலாங்க்கா, எங்கள் கூட கொஞ்ச நாள் வந்து இருன்ட்டு. இப்படியே அம்மாலாம் என்னால் விட்டுட்டு போக மனசே இல்லைக்கா. அதை பற்றி அம்மாட்ட பேசுவோம். இப்போ நம்ம 2 பேரும் இங்கே இதை பேசிட்டு இருக்கிறத பார்த்தா யாராவது பார்த்தா ஏதாவது வத்தி வச்சிடாளுங்க. வா, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். வா. சரிக்கா. அக்கா, ஹாய் எவ்ரிபடி, தேங்க்யூ ஃபார் கம்மிங். அக்கா வாக்கா, அங்கே அண்ணி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வா, நம்ம அங்கே போகலாம். வாக்கா போகலாம். அக்கா, எகத்தளத்தை பற்றி அவளுக்கு எப்படி வந்தா இப்போ எப்படி இருக்கானே? எல்லாம் பணம் தான் லட்சுமி. ஆமாக்கா, இன்னைக்கு தான்க்கா எனக்கு எல்லாம் புரியுது. நம்ம 2 புரிஞ்சு என்ன பண்ண ஒரு பிரயோஜனம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். சரி விடுக்கா, வாக்கா நம்ம அங்கே போகலாங்க்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஒரு நிமிஷம் இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? தேங்க்யூ ஃபார் கம்மிங். நீங்கள்லாம் இல்லைன்னா எனக்கு இந்த சக்ஸஸ் நடந்திருக்காது. உங்களோட பிளெஸிங்ஸும் எல்லாம் தான் எனக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. தேங்க்யூ. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிஸ்னஸ் மேன்ஸும் பிஸ்னஸ் லேடியும் என்னோட இன்ஸ்பிரேஷன்ஸ். அவங்களாம் பார்த்து தான் நான் ஒன்று பண்ணினேன். இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடச்சதுக்கு தேங்க் காடுக்கு உங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் என் பசங்களை பற்றி கேட்டீங்க. இதோ என் பசங்க. ஹே இஸ் மை ஃபர்ஸ்ட் சன் அர்ஜுன். ஹாய் எவ்ரிவன். ஹலோ. ஹாய். ஹே இஸ் மை செகண்ட் சன் கார்த்திக். ஹாய். ஹாய் டார்லிங். ஹலோ எவ்ரிவன். ஹாய். அப்புறம் அவங்க எங்கள் அத்தை, இவன் என் பொண்ணு மலர். இவங்களும் உங்களுக்கு தெரியுமே ஆல்ரெடி. அண்ட் திஸ் இஸ் மை ஃபேமிலி. அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங். கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். தேங்க்யூ ஸோ மச். Thanks for coming. Ma'am, on family photo. Yeah, sure. Thank you so much, ma'am. Thank you. கார்த்திக், அர்ஜுன் எல்லாரையும் கவனிங்க. Sure, mama. மலர், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கவனி. ஓகேம்மா. பசங்க 2 பேரையும் சௌத்ரி அண்ட் கௌசிக் பார்க்கணும். நாங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க வேணாம். மறந்துட்டேன். இதோ போலாம்.